வணக்கம். வே ஆஃப் விஸ்டத்தினுடைய மற்றும் ஒரு காணொளிக்காக இந்த இடம் திருவண்ணாமலை நகர பகுதியில் பாலையூற்று என்னும் ஒரு இடம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு நிக்சன் என்ற ஒரு அண்ணாவை சந்திக்க வந்திருக்கிறோம். அவருக்கு 4 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளைகள். அவர் என்னோட தொலைபேசியில் உரையாடி இருந்தார் தன்னுடைய குடும்ப நிலைமையை பற்றி. அதை நான் வே ஆஃப் விஸ்டத்தினூடாக புலம்பெயர் வாழ் மக்கள் உங்களுக்கு நேரடியாகவே அவங்களுடைய குடும்ப நிலைமையை அறிய தருணம் என்றதுக்காக இப்போ நான் அவங்களோட வீட்டை அவங்களோட வளர்ப்பில் நிற்கிறேன். நான் அந்த அண்ணாவோட மேலதிக விவரத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பார்த்து கொண்டிருக்கிறீங்க போல. நீங்க ஹலோ, ஹாய், சொல்லுங்க. உங்களோட இருங்கண்ணா. 2வது என்ன பேர் சொல்லுங்க தள்ளி. என்ன பேர்? சரி, நிலுக்ஷ. இருங்க அண்ணா, இருங்க. உங்களுக்கு நான் நேரத்தோடைய தொலைபேசி மூலம் உங்கள்கிட்ட நான் சொன்னாங்க. நாங்கள் வே ஆஃப் விஸ்டம் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய உண்மையிலேயே எங்களுடைய சேவை இந்த உலகத்துல, எங்களுடைய நாட்டில், எங்களுடைய ஊர்ல எங்களை சார்ந்த சகோதரங்கள் கஷ்டப்படுறவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய குடும்ப, அவங்களுடைய நிலைமைய எங்களுடைய புலம்பெயர் வாழ் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம். அதன் அடிப்படையில் எங்களோட சேவை யூடியூப் சேனலால தான் அவங்களுக்கு உங்களுடைய நிலைமையை காட்டலாம். அப்ப நீங்க இந்த யூடியூப் சேனல்ல உங்களுடைய பேட்டியை எங்களோட கலந்துரையாடுற விஷயத்துல உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் இருக்கான்றது எனக்கு சொல்லணும். சம்மதம், உங்களுக்கு சம்மதம். நன்றி. உங்களோட சம்மதம் எனக்கு சொல்லுங்க. உங்களுடைய முழு பேர் என்னன்னு சொல்லி. என் பேர் ஸ்டீவன் நிக்சன். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 4 பிள்ளைகளும் அதுல 3 பேரும் மூத்தவங்க பிரியதர்ஷினி, இது இப்போ 25 வயசு. இவர் மிலுக்சன் 23 வயசு. மற்றது தல்சிகா, அவருக்கு 20 வயசு. மற்றது ஜெரி கிறிஸ்டி, அவருக்கு வயசு 16 வயசு. இதில் இவங்க 3 பேரும், அவர் தல்சிகா மட்டும்தான் ஸ்கூல் போய் வர்றா. எனக்குன்னா இவங்க 3 பேருக்கும் 5 வயசுலேருந்து இந்த வலிப்பு குணம் இருக்குது. அப்போ இந்த 5 வயசுலேருந்து வலிப்பு குணம் வந்தால் அப்போ இவங்க எல்லாரையும் கிளினிக் கொண்டு போகிறாங்க. இவ்வளோ காலமும் கிளினிக் மாதம் தவறாமல் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி குளிசைகளும் 3 பேரும் குளிசை கொடுக்குறது. இருந்தாலும் அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இல்லை. இதுவரையும் நீங்கள் நேற்று காய்ச்சிங்க வர்றோம்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் நைட் மூத்தவைக்கு ஃபிட் அவள் பாத்ரூம் எல்லாம் அப்படி போயிட்டாங்க. அப்போ அப்படி அந்த நிலைமை. அவன் மக்கள் ஒரு ஆள் தான் படிச்சு வர்றான். அப்ப நானும் டிரைவிங் வேலை தான் நான் செய்யறேன். நானும் டிரைவிங் வேலை தான் செஞ்சு வரேன். உங்களோட பிள்ளைகள் மனைவி இருக்கிறாங்க உள்ள, அவங்க வெளியில வருவாங்க, அவங்களுக்கு விருப்பமாக அவங்க வருவாங்க. என்னோட பேசுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் உங்களுடைய விஷயத்தோட உங்களோட சேர்ந்து உங்களோட குடும்பமா உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம். நீங்க அவங்களை கூப்பிடல. இவர் உங்களோட கடைசி மகனா? இவர் தான் கடைசி மகன். சரி சரி சரி. இவருக்கும் ஃபிக்ஸ் தான். இவருக்கும் ஃபிக்ஸ் வேற. நடக்க கஷ்டம் இந்த இதுல இருக்குங்க. இவருக்கு ஊசி அடிச்சு இடுப்புக்குள்ள இயங்குது. அதுல நல்லா நடந்துட்டு இருந்த பிள்ளை நேற்று நைட்டும் பிறகு சரியில்லாது. இவர் கூட கடைசி மகன். என்ன பேர்? இவர் ஜெரி கிறிஸ்டி.
எரி தூக்கமா இருக்கு போல இருக்கு. தூக்க கலக்கம் போல ஓ அதுக்கு அவரை பண்ற அடிபாடு ஓ இது அடிபட்டு விழுந்து விழுந்துதான் இந்த வெற்றி வீங்கி போயிருக்கும். இல்ல சிவத்துல தலையை சாய்ப்பாரா இல்லது வருத்தம் வந்தாங்கன்னா துணி தூக்கி தான் அடிக்கிறது, இடத்துல தான் அடிக்கணும். அடிக்கிறதான் வீங்கி வீங்கி இருக்கு. சரி இருங்க எங்க வாங்க இருங்க அப்படியே பக்கத்துல அப்படியே பக்கத்துல நீங்க வாங்க பக்கத்துல வாங்க நீங்க இருங்க அதுல சரி கிட்ட வாங்க நீங்க இருங்க இவருக்கு தான் நேற்று இரவு ஃபிக்ஸ் வந்தது. ஓ இவைக்கு கேட்டு ஃபிக்ஸ் வந்து இவங்க 3 பேருக்கு தான் ஃபிக்ஸ் இருக்குது. அவன் மற்ற மகளெல்லாம் படிக்கிறான். அவ படிக்கட்டும் விடுங்க, பிரச்சனை இல்லை. உன வேலை செஞ்சு கொண்டு இருக்காரோ இல்ல வேலை ஒன்றும் இல்லை, இவங்களோட தான் பிள்ளைகளோட இருக்கிறாங்க. எங்க அவங்க உள்ளூர்ல இருக்காங்க. தெரியாமா இருக்கா வாங்கலாம். அதுக்கு இவங்க 3 பேர வேலை செய்யுமே டைம் என்ன அவரை அடிக்க கஜூரி போய் நைட்ல படுத்தா. வணக்கம். நாங்க சொல்லியிருப்பேன் அண்ணன், நான் நேற்று போன்ல காய்ச்சினேன். வே ஆஃப் விஸ்டம் யூடியூப் சேனல் அண்ணனுடைய அனுமதியோட உங்களுடைய இந்த அழகான குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க மனம் விட்டவங்களோட பேசலாம். இது வந்து மக்களுக்கு பார்த்து கொண்டிருக்க, அதாவது எங்களுடைய புலம்பெயர் சகோதரர்கள் அனைவரும் எல்லா நாடுகள்ல இருந்தும் இப்படியான கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறோம் ஏக்கத்துல தேடிக்கொண்டிருக்கிறாங்க. நாங்க அவங்கள எங்க இருக்கிறாங்கன்னு இனங்கண்டு வே ஆஃப் விஷயத்துக்கு ஊடாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆகவே அவங்க உங்களோட நிலைமையை பார்த்து அவங்க தான் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவாங்க. எங்களுடைய வேலை உங்களை எல்லாம் சந்திச்சு உங்களுடைய உண்மையான குடும்ப நிலைமையை அறிவிக்கிறது மட்டும் இல்லை. அதனால நீங்க மனம் திறந்து எங்களோட பேசலாம். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன பேரு கூட சகாயமேரி. சரி 4 பிள்ளைகள் உங்களுக்கு. இந்த 3 பேரோடையும் வீட்டிலேயே இருக்கிறீங்க. ஆமா சரி அண்ணா, நீங்க முதல்ல என்ன தொழில் செஞ்சீங்க? நான் முதல் டிரைவிங் செஞ்சேன். டிரைவிங் செஞ்ச நாட்டு நிலைமை பிரச்சனையால அதுக்கு பிறகு அப்படியே வெளிநாடே போக வழி நிறைய பிள்ளைகள் அந்த விலைவாசி அதனால எனக்கு சம்பளம் காணாது. அப்போ காணாது. அப்போ அங்கே போய் வேலை செய்கிற டைமில் எனக்கு டெய்லர் தான் ஓடுனா. இப்போ பைப் பெரிய வாகனம் ஓடுனா இந்த துடையில் பைப் விழுந்தது. விழுந்து இந்த விடத்தால காலை உடைஞ்சி இங்கே பக்கம் வந்துட்டு வெளியில வந்து டவுசரோடய நிக்குது. அப்ப அதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ணி இந்த இடது பக்கம் அவ்வளவுமே எனக்கு இயங்காம தான் இருந்தது. இப்ப 4 வருஷம் ஆயிட்டு. இப்பதான் நான் ஒரு ஆட்டோ ஓடுற கண்டிஷனுக்கு வந்திருக்குது. ஏன்னா எவ்வளவுமே இங்க பக்கமே இயங்காம இருந்தது. அங்க 3 மாசம் வச்சிருந்தா என்னை அனுப்பணுவாங்க. ஆனா அங்க நான் வேலை செஞ்ச கம்பெனில இந்த விதமான இதுவும் தர இல்லை எனக்கு. தராம இங்க வந்து கஷ்டப்பட்டு எங்களை 1-2 ஃப்ரெண்ட் மாதிரி தான் எனக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் உதவி செஞ்சு அவங்க தான் எனக்கு இந்த ஓட்டோ வந்து கொஞ்சம் காசுல எங்க ஃப்ரெண்ட் தான் எடுத்திருந்தவர். அதை வச்சுதான் நான் இந்த குடும்ப பார்த்தோம். அதுவும் லீசிங் தான். லீசிங் அப்ப அந்த ரீதியில தான் இருக்கிறேன். எனக்கு நீங்க ஓட்டோ ஓட்டினாதான் இவங்களுக்கான உதவி. எனக்கு பெரிய வாகனம் ஒரு டேலண்ட் இருக்குது. ஆனா எனக்கு பெரிய வாகனம் ஓட இல்லாத நிலைமை இருந்தா கிளச் அமர்த்த இல்லாது. கிளச் அமர்த்தி கியர் போடுற கண்டிஷன்ல நிலைமை. அதெல்லாம் ஆட்டோ ஓடி கொண்டு இருக்கேன். சரி இவர் பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? அம்பான் என்று அவரை சொல்றேன். வேற என்ன செய்றீங்க? வேலை செய்றீங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? 3 வயசு. ஒரு 3 வயசு வேலை செய்றீங்க. என்ன வேலை செய்றீங்க? அவர் வேலையில் சரி இல்ல விளையாட்டுத்தனமா சாதிக்கிறது அதைத்தான் நான் கேட்கிறேன். விளையாட்டுத்தனமா அவர் சொல்லுவாங்க நாங்க செய்யறோம். தங்கச்சி உங்களோட பேர் என்ன? பிரியதர்ஷினி. உங்களுக்கு நேற்று ஃபிக்ஸ் வந்தது. இப்ப சரி சுகமா அது மாறிடும் என்ன? இவங்களோட அவருக்கு கொஞ்சம் நித்திர போட இருக்காரு. அவருக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லை. அப்ப அவரை ஏலாட்டி நீங்க கொண்டு வளர்த்துங்க. ஏன்னு சொன்னா அவர் கதிரில் இருக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா இருந்து கொண்டு இருக்கிறவங்க. அவரை கொண்டு வளர்த்தி விடுங்க. நாங்க பாருங்க வளர்த்தி விடுங்க. அவருக்கு கேளாது, அது படுக்க
நீ பிடிச்சீங்களா? அப்படியே அவனை வளர்த்திடுவோம் பாருங்க. 4 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளைகள். புலம்பெயர் எங்களுடைய சகோதரங்களே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த இளைஞனை பாருங்க. இவர் ஒரு குழந்தை மாதிரி, எனக்கு 3 வயசு என்று சொல்றேன். அந்த குழந்தையை பாருங்க, அந்த குழந்தையே தான் நடக்க இயலாது, வாய் பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. இது ஒரு குமர் பொம்பளை பிள்ளை. இவருக்கும் வெளிப்பு வர்ற வருத்தம் இருக்கு. நேற்று கூட வருத்தம் வந்திருக்கு. ஒரே ஒரு பிள்ளை தான். அவ இந்த வருஷம் உயர்தரம் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறா. இன்றைக்கும் பரீட்சைக்கு போயிட்டா. ஸோ எங்களோட டிக்ஷன் அண்ணன் நிலைமையில் இன்னும் நாங்கள் பகிர வேண்டியிருக்கு. அண்ணா வாங்க, அண்ணா இல்லை வாங்க. இப்ப இவங்களோட வைத்தியங்களுக்கு நீங்க என்னென்ன செய்யறீங்க? கிளினிக் போறீங்களா? கிளினிக் போட்டிருக்கோம். அப்ப கிளினிக் போட்டோம்னு சொன்னா இவங்களுக்கு டேப்லெட் தர்றாங்க. ஆனா அங்க முக்கியமான சில டேப்லெட் தர மாட்டாங்க, அங்க இல்லைன்றுவாங்க. அப்ப அது நாங்க கட்டாயம் இதுக்கு காசு கொடுத்தான் பிரைவேட்ல தான் போயிடுவோம். சில வேலையில ஆஸ்பத்திரியில இல்லாட்டி உங்களுக்கு கடையில வேணுங்க தருவாங்க. அப்ப என்ன சொன்னா உங்களுக்கு சிலது வித்தியாசம் இருக்கு. குளுசை 5 குளுசையில வித்தியாசமான குளுசையும் இருக்கு. இவருக்கு கொடுக்கறது அவரை கொடுக்கலாது, அவருக்கு கொடுக்கறது இவருக்கு கொடுக்கலாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம். அதால எப்படியும் அங்க இருந்தா தருவாங்க, இல்லைன்னு சொன்னா அதை நாங்க பிரைவேட்ல தான் வேண்டோம். அப்படி ஒரு சிரமம் எங்களுக்கு. மற்றது என்னன்னு சொன்னா இவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இப்ப நாங்க அப்படி ஒரு இது இருக்குது. அப்ப அதுக்கு கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு அந்த அப்படியான வசதி எல்லாம் இல்லை எங்களுக்கு. நீங்க இந்த ஆட்டோ மட்டும்தான் ஓட்டுறீங்க இல்ல? உங்களுக்கு பெரிய வாகனம் ஓட்டுறதுக்கு இந்த கால் முடிஞ்சபடியா இயலாது. ஆட்டோ தான் ஓட்டுறீங்க. ஆட்டோ ஓட்டி தான். வேற என்ன தொழில்? நீங்க வீட்டுல ஏதாவது அக்கா எதுவும் செய்யறாங்க அல்லது வீட்டுல எதுவும்? நாங்க 10 கோழி முட்ல வளர்க்குறோம். 10 கோழி செய்யறாங்க. வேற ஒரு இது சொல்றதுக்கு இல்லை எங்களுக்கு. வேலைக்கு போய் ஆட்டோல தான் நாளாக இந்த ஆட்டோல வேலை நடந்து. முதல் நீங்க எங்க வேலை செஞ்சீங்க? நான் முதல் ஆர்டியில வேலை செஞ்சேன். ஆர்டியில வேலை செஞ்சு இந்த யுத்தம் பிரச்சனைகள் தானே. அப்ப அதால சில பிரச்சனைகளால அப்படியே விளையாண்டு இருக்கையில சூழ்நிலை தானே. அப்படிதால அப்படி நான் வெளிநாட்டு போயிட்டீங்க. வெளிநாடு போயிட்டு வந்துதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. 2018 தான் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது. 2018 நடந்தான். கால் இல்லாம போயிட்டான். இந்த நிலைமையில இருக்கிறேன். சொன்னா ஏதோ நான் உழைக்கிறத கொண்டு வந்து பிள்ளைகள பார்த்து கொண்டு தான் இருந்தேன். இப்ப இந்த ஆட்டோ தான் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு இந்த ஆட்டோல ஹையர் வருது? ஹையர் முதல் வருது. ஆனா இப்ப சரியான குறைவு. ஏன்னா ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு வந்தேன்னா எல்லாரும் பைக்கள் இப்ப தெரிந்தானே, பைக்கள் வேண்டி அப்படி ஒரு சூழ்நிலையா இருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு விட ஆட்டோவா தான் இருக்கு. எல்லாம் வந்துட்டு அதனால கொஞ்சம் இதா இருக்குது. இதுல இவங்கள வருத்தம் சுகமானாலே எங்களுக்கு ஒரு நிச்சயம் அதைத்தான் நானும் பாக்குறேன். இவங்களுக்கு வருத்தம் வைத்தியம் தான் பெரிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம நாங்க இருந்து கொள்வோம். ஆனா இந்த பிள்ளைகள 3 பேர் வருத்தம் தான் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு துயரமும் கவலையுமா இருக்கு. எனக்கு உண்மையிலேயே பார்க்கலான்னு சரியான கவலையா இருக்கு. என்ன சொன்னா ஒரு பிள்ளைக்கு வருத்தம் வந்தாலே இந்த தாய் தகப்பனும் தாங்க மாட்டாங்க. 3 பிள்ளைகள், 3 அழகான பிள்ளைகளுக்கும் வருத்தம் பண்ணைக்குள்ள நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்கன்னு அந்த வேதனையை நான் உணர்றேன் என் மனசால. அந்த வேதனையை அறிவிங்க என்று எனக்கு தெரியும். புலம்பெயர் எங்களுடைய சகோதரங்களே பாருங்க, சாதாரணமா ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு ஏலாட்டி அந்த தாயும் தகப்பனும் துடிச்சு போயிடுவாங்க. இந்த நிக்ஷன் என்ற இந்த சகோதரனுடைய 3 பிள்ளைகள், அதுல ஒரு குமர் பிள்ளை, பொம்பளை பிள்ளை,
ஒரு இளைஞன் இருக்கு, அந்த சிறுவனுக்கு நடக்க முடியாது, இடுப்புக்கு கீழே அவருக்கு நடக்கல, அதை விட வாய் பேசவும் முடியாது. இந்த 3 பிள்ளைகளையும் தாங்கிறது, இந்த 3 பிள்ளைகள வருத்தங்களையும் தாங்குறது ஒரு தகப்பன் தாய்க்கு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அதை விட இந்த 3 பிள்ளைகளையும் குழந்தைகளை போல பராமரிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதை எல்லாம் இவங்களால தனியே செய்ய இயலாது. நீங்க தான் கடன் கொடுக்கணும், நீங்க தான் உதவி செய்யணும். நீங்க கொடுக்குற இந்த உதவி தான், நீங்க கொடுக்குற இந்த உதவி கரம், நீங்க நீட்டுற இந்த கரத்தை பிடிச்சாதான் இவங்க இந்த 3 பிள்ளைகளையும் ஒரு அளவுக்கு என்ன முன்னுக்கு கொண்டு வரலாம் என்று அதாவது நான் நேரடியாகவே உங்களுக்கு தான் வே ஆஃப் விஸ்டம் இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களை தேடி வர்றதுக்கு காரணம் நீங்க இருக்கிறீங்கன்னு நம்பிட்டா. ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த இனி வர்ற காலங்கள்ல இனி உங்களோட இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்ன செய்யற ஐடியா இருக்கணும்? எங்களுக்கு ஒரு தொழில பழக்கணும். இல்லை நாங்கள் இல்லாத காலம் இவருக்கு என்ன ஏழும், இவருக்கு சாதாரணமா நார்மலா தானே இவ அந்த இருக்கிற. ஆனா அந்த டைம்ல தான் ஃபிக்ஸ் வந்தாதான் வந்தா பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும். இதெல்லாம் அந்த மகள் தான் பக்கத்துல இருந்து அவருக்கு இன்றைக்கு பரீட்சை டெஸ்ட். ஆனா நேற்று இரவு முழுக்க எல்லாரும் முழிச்சுதான் இருந்தாங்க. அவரையும் பாத்தீங்க மேலாது. அப்ப எல்லாரும் இரவு நித்திரம் முழிச்சுதான். அப்ப அதோடய அப்படியே ஜெபம் பண்றதுக்கு விளம்பிட்டு வந்தாங்க எல்லாரும். விடிய கிட்ட 3 மணி 4 மணி ஆயிட்டுது. இவைக்கு இந்த மிஷின் ஒன்று இருக்குது, பழசு வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுக்குது செய்யுங்க சொல்லி. அப்படி அதெல்லாம் ஊக்கம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. தெரியும் என்ன தைப்பீங்க? அது சொல்ல தெரியாது. சட்டை தைப்பீங்களா? சரியான அவங்களுக்கு அக்கா மிஷின் வேலை தைப்பாப்பா. இப்ப எங்க பிள்ளைகள் இது எல்லாம் செய்வா. இப்ப வெளியில தைக்கிறதுக்கு ஓர்டர்கள் வந்தா ஓர்டர் அப்படி அந்த மிஷின் அதெல்லாம் இல்லத்தானே. தையல் மிஷின் இல்ல. அப்ப தையல் மிஷின் இருந்தா வர்ற பிளவுஸ் எல்லாம் இதெல்லாம் தைப்பாவா. தைக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. அப்படியா? ஸ்பெஷல் கிளாஸுக்கு போனால்தான். ஸ்பெஷல் கிளாஸுக்கு அரேஞ்ச் பண்ணினா இவங்க போவாங்க. போக்குவரத்து தானே எங்களுக்கு. இப்ப நீங்க இந்த ஆட்டோ ஓடுறது தவிர வேற என்ன செய்வீங்க? வேற ஆயிரம் வேற பெரிய வாகனங்கள் இந்த வாகனம் ஓட்டுறதுக்கு மாறுறதா? வெளியே மாறுதா? இல்ல எனக்கு டிராக்டர் ஓடி டிராக்டர் நோம்பலா செய்யலாம். உழவு செய்யலாம். சும்மா பெட்டியில டிராக்டர் தண்ணி பவுசர் அதுகளுக்கு இருந்தா கூப்பிடுவாங்க சில டைம்ல. அது மெயின் ரோட்ல தானே. அப்ப அது மெதுவா ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த மாதிரி செய்யலாம். எல்லாம் டிரைவிங் சம்பந்தப்பட்ட டிரைவிங் தான் செய்யலாம். சரி சரி சரி. நாலு யாரும் உங்களுக்கு இருக்கா? 2 தங்கச்சி. அவங்களுக்கு நீ கல்யாணம் கட்டி பிள்ளைகளோட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீ அவங்களோட குடும்பம் அப்படியே போகதான். சரி. அப்ப நீங்க மட்டும் அம்மா அப்பா வயசு போய் அவங்க 2 பேரும் அவங்க தனியே தான் இருக்கிறாங்க. அப்பா இப்ப முதல் வேலை செஞ்சவர் அப்பா கையில் இப்ப சைக்கிள் அதில் செய்ய கூட்டுவே 2 ஆடு வச்சிருக்கு. அதை பார்த்து கொண்டு அவங்க சொந்த ஊர் எங்களை சொந்த இடம் இங்கேதான். சகோதரங்களும் இங்க முன்னுக்கு இருக்கிறாங்க, பக்கத்துல. நீங்க எங்களோட வே ஆஃப் விஸ்டம் உங்களை நேரடியாக நாங்கள் காணொலி உங்களை பேசிக்கொண்டிருக்கோம். நீங்க எங்களோட வே ஆஃப் விஸ்டத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ நீங்கள் தேடி வந்தது பெரிய ஒரு எங்களுக்கு நான் எதிர்பார்க்க இல்லை. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்க இல்லை. இப்படி எங்களை மாதிரி ஆட்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இதில் உதவி செய்கிறீங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க தானே. அதை நாங்கள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறோம். முதல்ல எங்களுக்கு எங்களோட சூழ்நிலையை நீங்கள் பார்க்குறீங்க தானே. இப்படியான ஆட்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உங்களோட இது இன்னும் வளரணும்னு இல்லை அப்படி செய்யணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட தான் மண்டாடுறேன். கடவுள் தான் எல்லாமே மையமா வச்சுதான் மனிதர்கள் நாங்களும் இந்த சிஸ்டமும் வந்து இந்த தான் வருத்தம் வர்றது தொடர்ந்து திடீரென்று வருமா? அப்படி வந்து அப்படியே கூடிக்கொண்டே போகும். கூடிக்கொண்டு போனா என்ன செய்வோம்? கூடிக்கொண்டு போனா கீழே விழுந்து துணி
போயிருக்கு பாத்ரூம் எல்லாம் போயிருக்கு நோமலா தான் இருப்பாங்கல்ல நம்பி விடையில விழுந்து அந்த கையெல்லாம் காயம் காயம் இந்த காலுகள் எல்லாம் பாருங்களேன் எப்படி இது கண்டு தலையெல்லாம் உடஞ்சி காயங்கள் விழுந்து 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 சொல்லும் கேட்க மாட்டேன் சில டைம்ல சொல்லு கேட்க மாட்டேன் அப்படி இங்கெல்லாம் போனோம் அது எல்லாம் விழுந்துடுறது ஆக்கள் தூக்கிட்டு வர்றது உங்களுக்கு தெரியாம வெளியில போயிடுவேன் வெளியில போயிடுவேன் வெளியில போயிடுவேன் அவதான் நான் எங்கேயும் போனேன் என்று சொன்னா அவதான் 3 பேருடையும் எங்கேயும் சும்பையில பாக்குறீங்க தானே நேரில் பார்க்கலாம் தெரியுது உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் அதான் அவரே சொல்லிச்சாரு எனக்கு 3 வயசு உள்ளுடுப்பு கூடிய அம்மா தான் போடணும் அம்மா தான் போடணும் அப்ப குளிக்க வரல அதான் அப்ப நான் கேட்டேன் எத்தனை வயசு 3 வயசு தானே இதை கொஞ்சம் கொஞ்சம் இப்ப ஆண்டவரை என்று அவ அந்த ஓரளவுக்கு வந்தது என்றார் அவர் தான் ஆக மோசம் அதுக்கு சின்ன முதல் நடந்தவர் சின்னத்துல திருப்ப நடக்க வைக்கலாமா நடக்க வைக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கு என்ன நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நாங்க இந்த ஆயுர்வேதத்துல கொஞ்சம் மருந்துகள் எண்ணெய்கள் இதென்று செஞ்சு கொண்டிருக்கோம் இப்ப அதான் நீங்க பாத்தீங்க நாங்க பிடிச்சோன்ன கொஞ்சம் எப்படி வாருது இப்ப அதுவும் இல்லாம இருந்தவர் அதுவும் இல்லைன்னு சொன்னா நித்திரை கொண்டா இந்த பக்கம் படுத்தா இந்த பக்கம் தான் நாங்க தான் கையால் திருப்புவோம் எறும்பு கடிக்கு மேலெல்லாம் இந்த பாருங்க எறும்பு கடிக்கு மேலெல்லாம் அப்படி நாங்கள் நித்திரை கொஞ்சம் மிதட்டோம்னு சொன்னா எறும்பு கடிச்சு போய் 2 பேர் அசைய மாட்டேன் ஒன்று வாய் பேச முடியாது அசைய மாட்டேன் போட்டா அப்படியே போட்டதுதான் அப்படியேதான் ஆனா 4 வயசு 5 வயசுக்குள்ள தான் இந்த பிள்ளை புலி மோசமா போடும் ஆனா எல்லாம் நாங்க செய்தோம் ஹாஸ்பிட்டல் தான் செஞ்சு வர்றோம் நாங்க எல்லாமே வந்து இவருக்கு ஆயுர்வேத வைத்தியம் செய்வீங்களா அல்லது இப்ப ஆயுர்வேதத்தை சொல்லிட்டாங்க 2 கொடுக்க சொல்லி 2 கொடுக்க இவருக்கு அந்த எண்ணெய் போட்டு இன்னொன்று இவங்களுக்கு ஓவர்டோஸா இருக்கு இன்னும் பிள்ளைகள் இன்னும் பிள்ளையினமா இருக்கு கூடுதலா ஆனா நடக்க வைக்கலாம்னு சொல்றாங்களோ அதுக்கான முயற்சியை நீங்க செய்யறீங்க முயற்சி செய்யுங்க வீட்டுல செய்யறீங்க நடக்க வைக்கிறோம் அவரை தூக்கி காலை கடன் அந்த எல்லாம் நீங்களே செய்யறீங்க அவர் கதைக்கிறதுலாம் அவருக்கு விளங்கும் நாங்க கதைக்கிறதெல்லாம் விளங்கும் ஆனா அவர் கதைக்கிறேன் சாப்பிடுறது அவர் சாப்பிடுற அம்மா தான் தீர்த்தோம் அது இனிமேல் சாப்பிட மாட்டேன் பழக்க வச்சுட்டுனா சாப்பாடு தீர்த்தோம் சரி அம்மாவுக்கு நிறைய வேலை 3 பிள்ளைகள்ல நீங்களும் உழைக்கணும் நீங்க வெளியால பார்க்கணும் அம்மா உள்ளுக்குள்ள பார்க்கணும் அதை விட எங்கேயும் தூரம் எங்கேயும் வேலை அப்படி எல்லாம் நினைச்சு பார்க்கல எனக்கு சொன்னா வெளியில போகுமா அப்படி எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்தேன் ஒன்றுக்குமே இயலாத கட்டமா இருக்குது இந்த நேரத்துல நீங்க வெளிநாட்டுக்கு போறதுன்றது நான் எல்லாத்தையும் காய்ச்சி பாக்குறேன் எப்படியாவது உழைக்கணுமே இவங்களை இப்படியே வச்சுட்டு இருக்கலாது என்று சொல்லி ஏன்னா குளிச சாமான் இப்ப அவருக்கெல்லாம் பம்பஸ் கட்டணும்னு சொன்னா யூரின் பிரச்சனை இந்த உடுப்பு கலர் இதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு இப்போ பம்பஸ் ஒரு நாளைக்கு என்ன விலையில் பம்பஸ் வந்து 350 ரூபா அப்படி இது நாங்கள் போறண்டா மட்டும் கட்டி கொண்டு போகணும் எங்கேயும் போயெல்லாம் இருக்கல அது இப்ப இவ்வளவு இருந்து நாங்க கதைக்கிறோம் அதான் பெரிய விஷயம் நாங்க 2 பேரும் கதைக்கிறதுக்கு இவங்க இருக்கிறது அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறது பெரிய விஷயம் புறப்படி செஞ்சிருவாங்க இருந்தாலும் நீங்க எனக்கு இந்த நேரத்துல உங்களோட பிள்ளைகளோட இருந்து எனக்கு இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்கு எங்களோட வே ஆஃப் விஷயத்துக்கு தந்ததுக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னா நீங்க மனசால எங்களை வரவேற்று எங்களோட இந்த விஷயங்கள் கொண்ட பொம்பளை பிள்ளைய இந்த தம்பியில எல்லாரையும் எங்களுக்கு முன்னாலேயே கொண்டு வந்து உங்களோட குடும்ப நிலைமையை உண்மையா எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க அதுக்கு நான் உண்மையிலே உங்களுக்கு நன்றி சொல்றேன். புலம்பெயர் வாழ் சகோதரங்களே, இந்த வே ஆஃப் விஸ்டம் எடுக்கிற நாங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சகோதரர்களும் உண்மையிலேயே ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்காரு. இந்த நிலைமையை நீங்க பார்க்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க இங்கிருந்து இதை நாங்க செய்யறோம். இந்த நிக்ஷன் உண்மையிலேயே ஒரு தகப்பனா இருந்து கொண்டு இந்த 4 பிள்ளைகளையும் கரை சேர்க்கிறதுக்கு அந்த தகப்பனும் அந்த தாயும் மிகவும் மனதாலையும் உடலாலையும் வருந்தி கஷ்டப்பட்டு வாழ்க்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க படுற கஷ்டத்துக்கு வே ஆஃப் விஷயத்துக்கு ஊடாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன் என்னன்னு சொன்னா, நீங்களும் இவங்களுக்கு உங்களுடைய தோள் கொடுத்து உங்களுடைய உதவி கரங்களை கொடுத்து
உங்களுடைய அன்பார்ந்த வார்த்தைகளால், உங்களோட சேவைகளால், உங்களுடைய உதவிகளால் இவங்களை இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றதெல்லாம் இதுதான். புலம்பெயர்ந்து உலகம் முழுக்க எங்களை சகோதரங்களாக இருக்கிற நீங்கள் கருணை முகம் கொண்டு இவங்களோட இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளோட வைத்தியத்துக்கு, இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு உதவ வேணும் என்று நாங்கள் கரம் கூப்பி கேட்குறோம் உங்கள்கிட்ட. மேலும் இந்த சகோதரனோட ஒரு சில விஷயங்களோட நாங்களும் வெளிக்கிட வேணும். நாங்கள் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்ல, மேலதிகமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய பார்த்துருக்கீங்க தானே. அப்போ அதால் என்ன சொல்கிற, ஆண்டவருக்கு என்ன சித்தமோ அதுபடியே எல்லாமே நடக்கும். அதான் சொல்கிறேன் நான். மீண்டும் சகோதரங்களே, நாங்கள் இப்போ உங்களை சந்திக்க வந்ததில் மகிழ்ச்சி. உங்களை சந்திக்க வந்ததுக்கு நான் உண்மையிலேயே எனக்கு தெரியாது இத்தனை பிள்ளைகள் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. நான் உங்களோட மட்டும்தான் ஃபோனில் காய்ச்சிருக்கேன். அப்போ ஃபோனில் காய்ச்சல் அடிப்படையில் நான் நினைச்சேன் ஒரு பிள்ளைக்கு தான் இந்த அர்த்தமாக இருக்குமோன்று தான் வந்த நான். ஆனால் மூன்று செல்வங்கள், 3 பிள்ளைகளுக்கு அர்த்தம் நீங்கள். ஸோ அவங்களுக்கு எங்களால் பெரிய அளவில் இப்போ ஒன்றும் செய்யாட்டி இந்த வே ஆஃப் விஸ்டம் வந்து நாங்கள் உங்களை வந்து சந்திச்சிட்டோம்ன்றதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறு பண உதவியை நான் கையில் தந்துட்டு போகிறோம். அது நீங்கள் விருப்பமாக மனமுகன், ஏன்னா இது அங்கே இருந்து கஷ்டப்பட்டு பனிக்குளிருக்குள்ள அவங்க உழைச்சி இப்படியான கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க தங்களை வருத்தி கொடுக்குற ஒரு சின்ன கொடை. நான் அதை உங்கள்கிட்ட தாரேன். இப்போதைக்கு இதை சமாளிங்க. இது உண்மையிலேயே ஒரு சின்ன தொகை தான், பெரிய அளவில் இல்லை. நான் உங்களை பார்க்க வந்ததுக்காக இதை நான் உங்கள்கிட்ட தாரேன். நீங்கள் குறைக்காம இதை வேண்டோம், சரியா? இதை நீங்கள் இவங்களோட தேவைக்காக, இவங்களோட குளிச, இவங்களை வைத்தியம், அவருக்கு பேம்பர்ஸ் வேணும்னு சொன்னீங்க. எனக்கு அதெல்லாம் கேட்டோன்னு மனசுக்கு கஷ்டமா போயிட்டு, ஒரு 350 ரூபா கொடுத்து பேம்பர்ஸ் வேணும். அந்த பேம்பர்ஸை வேண்டுங்க, சரிதானே? இந்த பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வருதா, அதுக்கு என்ன மருந்து இருக்கோ அதை வேண்டி கொடுங்க. இவருக்கு ஒரு நல்ல இதை வேண்டி கொடுங்க, உறுப்பை வேண்டி கொடுங்க. இவருக்கு குளிசையை வேண்டி கொடுங்க. இவங்களோட வைத்திய செலவுக்கு இப்போதைக்கு இதை வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து நான் உங்களுக்கு தந்தது வந்து இந்த அவங்க தந்த அந்த பண உதவி இவங்களோட வைத்திய செலவுக்கு, இவங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்துங்க. என்னால் இப்ப இதை தெரியலும். மிச்சத்தை இந்த சகோதரங்கள் பார்த்துக் கொள்வாங்க. அதாவது புலம்பெயர்ந்து வாழ்ற இந்த சகோதரங்கள், உங்களோட இந்த நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சகோதரங்கள் இனி உங்களை பார்த்து கொள்வாங்க. ஏன்னா ஏழுமான அளவு அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நாங்க அவங்கள்ட்ட இருந்து உதவி கிடைச்சோன்னா திரும்ப ஓடி வருவோம். நாங்க இதோட உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம். இன்றைக்கு வந்து உங்களை சந்திச்ச நேற்று ஏற்பட்ட இந்த உறவு, சகோதரத்துவமான இந்த உறவு தொடர்ச்சியா நிலைச்சி இருக்கு. சரிதான்? நீங்க போய் என்னோட பேசணும், இந்த நம்பர் இருக்கு. நானும் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க, ஹயர் வந்தா நான் சொல்லுவேன். பெரிய ஹயர் இது வந்தா சொல்லுவாங்க, ஒரு ஹயர் இருக்கு பாருங்களா, நீங்க வந்து எனக்கு ஹயர் ஓடுங்க. நான் தொடர்ச்சியா உங்களோட தொடர்புல இருப்பேன், அழைப்பேன். மகளோட எக்ஸாம் நல்லபடியாக எழுத சொல்லுங்க. அவள் எக்ஸாம் எழுதி முடிஞ்ச பிறகு அவட மேற்படிப்புக்கு நாங்க இவங்களோட உதவியை கேட்போம். அவங்க உதவி செய்வாங்க. நாங்க மேற்படிப்பை பார்த்து அவ தான் இனி இந்த குடும்பத்தை தாங்க போறான். அந்த நம்பிக்கையில அவ படிச்சு தந்த சகோதரங்களையும் அம்மா அப்பாவையும் பார்க்கிற ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வருவோம். சரிதானே? அப்ப நாங்க போயிட்டு வரோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்க ஓப்பனா எங்களுடைய உறவுகளுக்கு சொல்லலாம். எங்களுடைய உறவுகளுக்கு என்ன இங்க செய்யற உதவியல் ரொம்ப நன்றி. இந்த தம்பியோட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த உதவி ஆண்டவர் மூலம் தான் வந்து நிச்சயம்ன்றது. ஆண்டவருக்கு நன்றி. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். தம்பிக்கு நன்றி. ரைட். இதோட நாங்கள் நிக்ஷனோட வீட்டில இருந்து வெளிக்கிட போறோம். ஏன்னு சொன்னா அவருக்கு ஹயர் ஓடணும். அவர் ஹயர் ஓடினா தான் அவர் பிள்ளைகளை பார்க்கலாம். நாங்கள் அவரோட நேரம் தனியாக பார்க்க கூடாது. இந்த இடம் வந்து உண்மையிலேயே திருகோணமலை மாவட்டத்தின் நகர பகுதியில் இருக்கிற பாலையூற்று என்னும் இந்த இடத்துல தான் இந்த அண்ணாட வீடு இருக்கு. இந்த அண்ணாட வீட்டை நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். இதுதான் அண்ணாட இந்த வீடு. இந்த வீடு ஒரு சாதாரண ஒரு வீடு தான். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட போறோம். மீண்டும் இது மாதிரியான உறவுகளை தேடி, இது மாதிரியான நேர்காணலோட உங்களை நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் வே ஆஃப் விஸ்டத்தில் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.
உங்களுடைய ஜெரோம். நன்றி. என்னது இது கோழி. கோழியா? யார் வளர்க்குறீங்க? நீங்க வளர்க்குற கோழியா? இந்த எத்தனை கோழி? 3. எல்லாம் 3 தானே? அங்கால என்ன இருக்கு? இதால 3. எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 4 இருக்கு என்ன? ராய். சரி, அப்ப அண்ணா வலிக்கிட்டு போயிட்டு பிறகு வா. அண்ணா அங்க என்ன கோழி. அநேக மக்கள் வறுமை கோட்டு கீழ் ஜீவனம் பண்ணும் குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை கூட வெளிப்படுத்த தெரியாத நிலையில் காணப்படுகின்றார்கள். அப்படியான மக்களை எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது தேடிச் சென்று அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எண்ணியுள்ளது. எனவே எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.